கேஎஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 18/9/2025 இன்றைக்கி ஒரு 6 to 7 விற்பனை பதிவு இருக்குதுங்க. விற்பனை பதிவு வீடியோ முழுமையாக போட்டிருக்கிறோம். காளைக்கண்ணுகள் சந்தனப்பிள்ளை கன்று இருக்குதுங்க, சேவல மாடு, சோ குவாலிட்டி மாடுங்க, மயிலை மாடுங்க, காராம்பசு கன்று, கிடாரி கன்று இருக்குதுங்க, ஒரு செவலக்கன்று காளைக்கன்று இருக்குதுங்க, உழவு பழக்கம் உள்ள 2 பல் தலையீத்து கிடாரி இருக்குதுங்க, செனை கிடாரி இருக்குது. வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. என்னென்ன விலை நிலவரம் சொல்லியிருக்கிறோம், என்ன விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். எல்லா மாடு எல்லா கண்ணுகளுக்குமே விலை நிலவரம் கண்டிப்பாக சொல்லியிருப்போம், விவரங்கள் தெளிவாக சொல்லியிருப்போம்ங்க. நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் வந்தீங்கன்னா 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஃபார்ம் இருக்குதுங்க. 2 இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும். நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாங்க. வீடியோ பதிவில் நம்ம பார்த்துருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சோகோல்டையான அழகுங்க. அழகு மட்டும் இல்லாமல் நல்ல நெட்டு நீளம், அதே மாதிரி குணவனத்தில் நல்ல குணவனத்துலேங்க, மடிகாம்பு சுத்தத்தில் போட்டிருக்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற கன்று வந்து பார்த்திங்கன்னா 3வது கன்றுங்க. ஏற்கனவே தலையீட்டு 2ஆம் ஈத்து ஒரே இடத்துலேருந்து கன்று போட்டுருச்சுங்க. கறவைக்கு வந்து 2 ஈத்தாவே காலணிக்க வேண்டியது இல்லைங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க. கழிப்பு சுழிகள் குறைப்புள்ளது கிடையாது. நல்ல வட்டக்கோம்பு அமைப்பில் மாட்டில், பெருவெட்டு மாட்டில் நீளத்துலேயும் உயரத்துலையும் நல்ல டயர் வண்டி சைஸாக நல்ல ஹெவியாக இருக்கக்கூடிய மாடு. மடிகாம்பு நல்ல சுத்தம்ங்க. அதே மாதிரி கறவைக்கு யார் வேணாலும் கறந்துக்கலாம், யாரும் பிடிச்சிக்கலாம், எல்லாருமே வந்து மாட்டை புடங்கிக்கலாமுங்க. இருக்கிற இடம் தெரியாமல் நல்ல பெருவெட்டு மாடு, நல்ல தோல் நைசிலிங்க, மடிகாம்பு சுத்தம். காம்புக்கு நாளுக்கு இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ரவண்டு விரல் கேப்பில் நல்லா தெளிவான இடைவெளி இருக்கும். மடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிந்து மாட்டுக்காக தோல் மடி அந்த மாதிரி வந்து கண்ணு படுற மாதிரி தெளிவாக அந்த மாதிரி மடி வராது. நல்லா அடைச்ச மடியில் 2 லிட்டர் 2.5 லிட்டர் பால் கறக்கிற அளவுக்கு மாட்டில் சுத்தம் இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப சாதுவாக இருக்கும். எங்கள் ஊண்டை கட்டினாலும் நல்லா மேயக்கூடிய அளவுக்கு நல்லா வாய் கிடச்சிங்க. காங்கேயங்கன்னு போடுங்க. கறவைக்கு காலாணிக்க வேண்டியதில்லை. காம்பு நாள்லேயும் பால் வரும். சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாங்க. தீவனம், அடர் தீவனம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது இடம் பல இடம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம நல்லா வாய் கிடைச்சா சாப்பிடக்கூடிய அளவுக்கு பதட்டம் இல்லாமல் ஒரு மாடு வேணும், தெளிவாக இருக்கணும்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமுங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 69,000 ரூபாய்ங்க. கன்று காங்கேயங்கன்று போடுங்க. 9 மாதம் சினை முடிஞ்சுதுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து கன்று போட்டுக்கும். சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது. அழகு லட்சணத்தில் நல்ல அழகு லட்சணமான மாடு. தோல் நைஸும் ரொம்ப தெளிவாக இருக்கும். கறவைக்கு அணைக்காமல் கறக்கிறதுக்கு முழு உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம். வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்துக்குங்க. மாடு நல்ல ஹெவி சைஸாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விலை அப்படிங்கிறது நம்ம 69 ரூபா சொல்லியிருக்கிறோம்னா ஒரு 1000மோ 2000மோ குறைப்போம். கண்டிப்பாக அதுலேருந்து பெருசாக நம்ம குறைக்க மாட்டோமுங்க. அதை நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு கேட்டுக்குங்க. ஆனால் ஃபோன் பண்ணிவிட்டு 60,000 கீழே கொடுப்பீங்களா, 55 கொடுப்பீங்களா, 58 கொடுப்பீங்களா, 60 கொடுப்பீங்களான்னு கேட்குறவங்க கூப்பிட வேண்டாமுங்க. போட்டிருக்கிற விலையில் 2 ரூபா ஒரு 2,500 ரூபா முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாமுங்க. பெருசாக நம்ம குறைக்க முடியாது. விருப்பப்பட்டு இந்த மாட்டை தெரிஞ்சு பிடிச்சி வாங்குறவங்க மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கிங்க. வீடியோவில் 2வது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க. நல்ல கொண்டித்தனம், சுறுசுறுப்பு, படபடப்பு, சந்தனப்பிள்ளை கலரில் வரக்கூடிய கண்ணுங்க. கரெக்டாக கன்று வந்து பார்த்திங்கன்னா 11.5 பிடிக்கு வெடுக்குன்னு இருக்குங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க. நல்ல தோல் நைஸு, தொப்புள் கொடி இறக்கம் இல்லை. தாடை வந்து ரொம்ப சிம்பிளான அருந்தாடைங்க. கைகால் ஊக்கம், குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்பில் கால் கருப்போட இனி கொண்டு போனீங்கன்னா நீங்கள் அப்படியே காயடிச்சு காது வாட்டலாமுங்க. அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய கன்று ஒரு 11.5 பிடிக்கு வெடுக்குன்னே இருக்குங்க. 12 பிடின்னு நம்ம சொல்லிடலாம். நான் சொல்லிட்டோம்னா நீங்கள் வந்து ஒரு 12.5 பிடி இருக்குதுன்னு கணக்கு போட்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நூல் பத்தாமல் போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 11.5 பிடி 12 பிடிக்குள்ளே 11.5 பிடி வருங்க. 1/2 பிடி முன்ன பின்ன எச்சும் வரலாம், கம்மியும் வரலாமுங்க. கன்று நல்ல சுறுசுறுப்பு படபடப்பு இருக்குது. நல்ல வால் சொன்னோம், பின்மாடு ஏற்றம். பூச்சி மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா காலையில் போட்டு விட்டாச்சு. ரெட்டத்தமிழ் அமைப்புங்க. கொண்டித்தனத்தில் சரியான கொண்டித்தனமாக இருக்கும். போனதே நீங்கள் காயடிச்சு காது வாட்டி விட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே வந்து பழக்க ஆரம்பிச்சிடலாம். கண்ணு நல்லா மேட்சிங்னா நல்லா ஊறிக்கும். தாடை சுத்தமாக அருந்தாடைங்க. தொப்புள் கொடி சுத்தமாகவே இல்லை. தோல் நைஸு நல்லா பேப்பர் மாதிரி நல்லா நைஸ் தோலுங்க. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேளுங்க. பெருவெட்டு நல்ல பெருவெட்டு ஆகுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேளுங்க. வயது ஒரு 12 மாதம் 10 மாதம் டு 12 மாதம் இருக்குங்க. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. நல்ல ஃபோர்ஸாக படபடப்பாக இருக்கும். ஜல்லிக்கட்டுக்கு ஏதாவது பழக்கிற மாதிரி இருந்தாலும் பழகலாம். ரேஸுக்கு வாங்கி
காயடிச்சு காது வாட்டி வண்டி பழக்கத்துக்கு தயார் பண்ணுறக்கு உண்டான கன்று, எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்றுங்க. பின்மாடு வால் சொன்னால் உருட்டு வாலில் மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வால் ஒரே மாதிரி சாட்டை வாராட்டு இருக்கும். மற்றபடி பெருசாக அந்த கண்ணில் கழிச்சு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. தாடையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு நூல் தான் இருக்குங்க. ரொம்ப அருந்தாடையில் இருக்கும், தொப்புள் கொடி இல்லாமல் இருக்கும். குழம்புனாலும் தெளிவான குழம்பு அமைப்பு இருக்குங்க. கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது 29,000 சொல்லிக்கிறோம். கொண்டு போனதையும் வந்து பார்த்திங்கன்னா மாடு படப்படன்னு பெருசாகிக்கும், நல்ல பெருவட்டு வருங்க. மேய்க்க மாடு நல்லா ஊறி வரும், நல்ல கழுத்து நெடுவும் கிடக்குது. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. நேரில் வர்றவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. வீடியோவில் 3வது பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க, ஒரு 6 மாதங்களான சுழி சுத்தம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு காராம்பஸு, நல்லா ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கண்ணுங்க. காராம்பஸு கண்ணுங்க. வயது 6 மாதம், இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க. கைகால் ஊக்கம், மடிகாம்பு சுத்தம் எல்லா சுத்தம் இருக்குது. தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க. பாலெலாம் வந்து கொடுத்து வளர்த்தோணுங்கிற அவசியம் கிடையாது. பூச்சி மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்டாச்சுங்க. கண்ணுக்கு வயது 6ங்க, சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். நல்ல தோல் நைஸுங்க. காராம்பஸு கன்று, கிடாரி கன்று, நல்ல ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கண்ணுங்க. குணவனத்துலேயும் நல்ல தெளிவான குணவனமான கண்ணுங்க. நல்ல காங்கி மாட்டோட கண்ணுங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். காராம்பஸில் நல்ல ஜெட் பிளாக்கில் உங்களுக்கு அந்த மறையோ வெள்ளை புள்ளியோ இல்லாமல் நல்ல சுத்தமான கருங்காம்பு எல்லாமே இருக்கக்கூடிய கண்ணுங்க. குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்ல வாய்க்கடைசோடு இருக்கக்கூடிய கன்று. சுழி சுத்தம் 100% தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க. கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 17,000, கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. பெரும்பாலும் இந்த காராம்பஸு கன்று 20,000க்குள்ளே ஒரு 15 ரூபா 16 ரூபா பட்ஜெட்டில் அதிக அளவில் கேட்குறீங்க. நிறைய கிடைக்கிறதும் இல்லை. அதனால் ஏதோ ஒரே ஒரு கன்று கொண்டு வந்துருக்கிறவங்க 17 ரூபா விலை சொல்லியிருக்கிறோம். கன்று நல்ல கண்ணாக தெளிவான கண்ணாக தெரிஞ்சு வரக்கூடிய கண்ணுங்க. விலையில் முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துக்கலாம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். நேரில் வர்றவங்க எப்பவும் போல் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம். வீடியோவில் 4வது விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க, நல்லா வண்டி மற்றும் உழவு பழக்கம் உள்ள, அதாவது வண்டி பழக்கம் பெருசாக வாய்ப்பு இருக்காதுங்க. உழவுல நல்லா தவட்டி வச்சிருக்கக்கூடிய மாடு, நம்ம கொடுத்த மாடு தானுங்க. ஒரு 10 மாதத்துக்கு நம்மகிட்ட வாங்கிட்டு போனாங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 2. இவ்வளோ நாளாக வந்து தெளிவாக உழவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. தற்போது வந்து ஒரு 7 மாதம், ஒரு 6 மாதம் முடிஞ்சு சினை வந்து தெளிவாக இருக்குதுங்க. அதனால் விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாட்டை உழவு பழக்கத்தோடு இருக்குது, வேணும்னா எடுத்துக்கலாமுங்க. மூல விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் தலையீத்துங்க, முதல் ஈத்து சினையாகிருக்குது. 6 to 7 மாதத்துக்குள்ளார சினை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டாச்சுங்க. அவங்க சொன்னபடியும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 2 பல் போட்டிருக்குதுங்க. மாடு நல்ல அழகில் வருங்க. தோல் நைஸ் தெளிவாக தோல் நைஸ் இருக்குங்க. வாழை இருக்கும், மடிகாம்பு சுத்தம் எல்லாமே இருக்கும். மடிகாம்பு எல்லாம் நீவர மாதிரி வீடியோவும் தெளிவாக போட்டிருக்கிறோம்.
நல்ல மயில மாடு காங்கியத்தில் தெளிவான கிடாரியாக ஒரு 7 மாதம் 6 மாதம் சினையில் வாங்கி வளர்த்த விரும்புகிறவங்க தாராளம் இந்த கிடாரியை தேர்வு செய்யலாமுங்க. முதல் ஈத்துங்க 6 to 7 மாதம் சினை நிறைவு தெளிவாக இருக்குது. காங்கேயம் கலக்கினம் சேர்க்கப்பட்டிருக்குது. குணவனத்தில் ரொம்ப தங்கமான குணவனம். பல்லு 2ங்க. இன்னொரு 3 to 4 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போட்டுக்கும். வாய் கடைசி நல்லா இருக்குதுங்க. புது இடம் பல இடம் அப்படிங்கிறதுல எந்த தொந்தரவும் இல்லை. அது எங்கே பிடிச்சாலும் பின்னாடியே வரக்கூடிய அளவுக்கு நல்ல பொறுப்பாக இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உழவில் ஓட்டி வச்சுருந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா குணவனத்தில் 100% வந்து 99% தெளிவாக இருக்குங்க. இதை வந்து நம்ம கண்ணுக்குட்டியில் கொடுக்கும்போதே வந்து உங்களுக்கு அது ரொம்ப சாதுவான குணத்தில் தான் இருந்தது. இது வரைக்கும் அதே மாதிரி குணவனத்தில் இருக்குதுங்க. தலையீத்து 2 பல் 6 to 7 மாதம் சினையில் கிடாரி வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க. நேரில் வந்தீங்கனாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு 1.5 நல்ல முறையாக பராமரிச்சிங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் வீட்டுக்கு தேவையான பால் கறந்துட்டு கண்ணு கூடுற மாதிரி வரும். நல்லா பராமரிச்சிங்கன்னா கறவை அப்படிங்கிறது நம்ம பராமரிக்கிற பொறுத்து 1/2 லிட்டர் கூடி வரலாம், குறைச்சி வரலாங்க. இந்த 2 பல் 6 to 7 மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட முதல் நீத்து மயிலை கிடாரியோட காங்கேயம் மயிலை கிடாரியோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. மாடு நல்லா தோல் நைஸும் இருக்கும், குணவனம் இருக்குதுங்க. கொம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பின்னாடி 4 பல் 6 பல் ஆகும்போது கூடி வரும்போது மாடு பார்க்குறதுக்கும் நல்ல பவரான மாடாக வந்து சேர்ந்துடும். வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது, குறைப்புள்ளது கிடையாது, கலைப்பு சொல்லி கிடையாது. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க. வீடியோவில் பார்க்குறதுங்க செவலக்கண்ணு ஒரு 10 மாதம் 11 மாதத்துக்குள்ளார இருக்கக்கூடிய கண்ணு. படவடப்பு சுறுசுறுப்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்ல தோல் நைஸு, அருந்தாடை, தொப்புள் கொடி இல்லைங்க. நல்லா பின்மாடையாக வால் சொன்னோம். கொஞ்சம் லேசான வடவடப்பாக இருக்குமே தவிர கண்ணு நல்ல படவடப்பு சுறுசுறுப்பு கண்ணாமூலி கிடக்குதுங்க. கொம்பு 2ம் நல்ல பூச்சிக்காலைக்கு உண்டான தெளிவான கொம்பு தலையில் வந்து சேரும். கட்டை மூஞ்சி அழகு சிறந்த மாடாக வந்து சேருங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா லேசான மாடல் பதத்தில் இருக்குது. தொப்புள் கொடி இல்லை, கால் கருப்பு தெளிவான கால் கருப்பு இருக்கும். குறைப்பழுது கிடையாதுங்க, கழிப்பு சொல்லி கிடையாது. நல்ல தோல் நைஸுங்க, வாழறக்கம் இருக்கும், கையால் ஊக்கம் இருக்குங்க. குழம்பு கையால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும். வயது 10 மாதம். நல்ல வாடல் தரத்தில் நல்ல மேய்ச்சலுக்கு தெளிவான கன்று. கொண்டு போய் தீவனம் மழை தீவனம் நல்ல முறையாக கொடுத்து வளர்த்தோம்னா நல்ல தெளிவான கண்ணாக வந்து சேர்ந்துடும். கண்ணாமூலி நல்ல பெருவெட்டுங்க. கொம்பு தலையில் பூச்சிக்காலைக்கு உண்டான சிறப்பான கொம்பு தலையில் இருக்கும். கண்ணு உடம்பு மட்டும் ஏறிச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்ணு பார்க்குறதுக்கு ஒன்றும் தெளிவாக உங்களுக்கு இந்த தோல் நைஸ் இன்னும் மாடு சைனிங் ஆகி வரையில் கண்ணு பவரான கண்ணாக வந்து சேருங்க. கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 23,500 சொல்லியிருக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க. கண்ணு நல்ல சுறுசுறுப்பாட உடம்பில் நல்ல சுறுசுறுப்பாக இருக்குங்க. வீடியோவில் பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் ஈத்து மாடுங்க. மயில மாடு நல்ல கறவைத்திறன் கொண்ட மாடு. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணு, செவலக்கண்ணு கிடாரி கண்ணோடு இருக்குது. நல்ல பெருமாட்டில் அழகு லட்சணத்தில் சிறந்த மாடு. நல்ல வட்டகம் அமைப்பில் 3ஆம் ஈத்து மாடுங்க. ஹைட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைட் வெயிட்டுங்க. ஒரு டயர் வண்டி ஏறுறது எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல டயர் வண்டி ஏறுதா தெளிவான ஹைட் வெயிட் இருக்குது. கண்ணு செவலக்கண்ணு கிடாரி கண்ணு நல்ல கோழி குண்டாட்டு இருக்கக்கூடிய கண்ணுங்க. மாட்டுக்கு தகுந்த கண்ணு போட்டிருக்குதுங்க. காலைக்கு தேனை சேர்க்கப்பட்டு தெளிவாக வந்து வச்சுருந்த மாடுங்க. 2 ஈத்தை ஒரே இடத்துல கறந்துட்டு இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது ஈத்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். கறவைக்கு எந்த மாதிரி ஒழுக்கமாக நிற்கிது, கால் அணைக்கணுமா வேண்டியதில்லை அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ பதிவில் தெளிவாக போட்டிருக்கோம். முழு வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நேரில் வந்து 2 நேரம் வேணாலும் கறந்து பாருங்கள்.
இல்லை கறந்து 2 நேரம் வீடியோ அனுப்பிச்சு சொன்னீங்கனாலும் அனுப்பிச்சி கொடுத்துடலாங்க. சுழி சுத்தம் மாடு கன்று ரெண்டுமே தெளிவாக இருக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காங்கை மாடுகளில் நல்ல குவாலிட்டியான மாடுகள் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வந்துருச்சுங்க. நிறைய வந்து வாங்கிட்டு போய் அதை ஒரு ஈத்து மட்டும் கறக்குறாங்க, 2வது ஈத்து வந்து பார்த்திங்கன்னா சினையே பண்ணுறதில்ல. மறுபடியும் வந்து ஏதோ ஒரு வியாபாரி கூப்பிட்டு கொடுத்துட்றாங்க, அவங்க கொண்டாந்து ஏதோ ஒரு சந்தையில் விற்றுட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையாக செனை பண்ண தெரியணும், மாட்டை பராமரிக்க தெரிஞ்சவங்க அவங்க மட்டும் இந்த மாட்டுக்கு தெளிவாக கூப்பிடுங்க. ஏன்னா ஏதோ ஆள்காரங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க பார்க்குறாங்க, நாம் வந்து மாட்டையே 2 நாளைக்கு ஒரு கதை பார்ப்போம், 4 நாளைக்கு ஒரு கதை பார்ப்போம், போகிறதுக்கே நேரம் இருக்காது, ஆள்காரங்க தான் பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறவங்க இந்த மாட்டை வாங்க வேண்டாம். ஏன்னா மாடு அடுத்தடுத்து சினையாச்சுன்னா தான் அடுத்தடுத்து நல்ல நல்ல கன்றுகள் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாடெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுருந்து காலையிலையும் பொழுதோடையும் 2 வேளையும் மாட்டை பராமரிக்கிறவங்க சொந்த ஆள் பார்க்குற மாதிரி தான் இந்த மாட்டை வாங்கினீங்கன்னா வருடம் ஒவ்வொரு கண்ணும் தெளிவான கன்று போடும். மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடு அழியாமல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறோமுங்க, மாடு 3ஆம் ஈத்து சுழி சுத்தம், மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம்ங்க. கறவை காலணிக்க வேண்டியதில்லை, நேரம் ஒரு 2 லிட்டர் பால் கறக்கும், நல்ல ரெட்டத்தைமல் அமைப்பில் இருக்குங்க. மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 72 ரூபா பட்ஜெட்டில் வருங்க. அதே மாதிரி கேட்குறவங்களும் அப்படி தான், 60 ரூபாய் உடச்சி கிடைக்குமா, 55 ரூபாய்க்கு கிடைக்குமா, 60 ரூபாய்க்கு கிடைக்குமா, 62 கிடைக்குமான்னு கேட்க வேண்டாம். ஒரு 72 ரூபா சொல்லிக்கிறோம்னா முன்ன பின்ன ஒரு 2 ரூபா 3 ரூபா முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி நம்மளோட விளம்பரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் ரீல்ஸில் வரும், இன்ஸ்டா ரீல்ஸில் வருங்க. டெய்லியும் 12-1 மணிக்கு மேலே விற்பனை பதிவு கேஎஸ் கேரல் ஃபார்ம் அப்படிங்கிற யூடியூப்பில் வரும். மெயின் வீடியோ போடுவோங்க, ஷார்ட்ஸில் போடுவோம். இதில் எல்லாமே ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது இல்லை, திடீர்னு நேரில் வருவாங்க, மாடுகள் கன்றுகள் எதுவாக இருந்தால் பிடிச்சிருந்ததுன்னா பார்த்து எடுத்துக்குவாங்க. நேரில் வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கிறவங்களும் நிறைய இருக்கிறாங்க. அதனால் டெய்லி விற்பனை பதிவு போடுறவங்க இன்றைக்கி போடக்கூடிய விற்பனை பதிவை நீங்கள் முன்னாடியே பார்க்கணும் அப்படின்னா ஒரு 12 மணிக்கு முன்னாடி நம்ம நேரில் வந்துருங்க. வந்தீங்கன்னா அதுக்கு உண்டானது எது இருந்தாலும் பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.